हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, ख़त्मुल मुरसलीन। அவுசுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இன்று 28 மார்ச் 2026 சனிக்கிழமையாகும். இந்தியாவில் இப்போது இரவு 10 மணியாகும். ஜிஎம்டி நேரம் மாலை 4:30 மணியாகும். நேயர்களே, இது ராஹேஹுதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேயர்களே, காதியான் தாருல்லமானிலிருந்து 4 எபிசோடுகளை கொண்ட நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கான தொடருடன் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோட் இந்த தொடரின் 3வது எபிசோடாகும். இந்த முழு தொடரிலும் நாம் அல்லாஹுவின் பண்புகளை குறித்தும் அதன் வெளிப்பாடு குறித்தும் கலந்துரையாடல் செய்ய இருக்கின்றோம். நேயர்களே, நீங்கள் அறிந்தது போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சி லைவ் கூட இன்டராக்டிவ் நிகழ்ச்சியாகவும் இருக்கிறது. அதாவது நீங்கள் உங்களின் கேள்விகளின் மூலமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இணைய முடியும். நாங்கள் ஸ்டுடியோவில் கலந்துரையாடல் செய்வதுடன் உங்களுடைய கேள்விகளை ஸ்டுடியோவில் உள்ள ஆலிம்களுக்கு முன்னால் எடுத்து வைப்போம். எங்களுடைய ஆலிம்கள் இதே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை கொடுப்பார்கள். எங்களுடன் இணைவதற்கு நீங்கள் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் எங்களை தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தொலைபேசி இணைப்புகள் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஃபேக்ஸ் மெசேஜஸ் மற்றும் இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ள வசதிகளும் உள்ளன. இன்று ஆலிம்கள் என்னுடன் இணைந்திருக்கும் ஆலிம்கள், முதலாவது மோத்தரம் மௌலானா முனீர் காதிம் சாஹிப், 2வது நியாஸ் அஹமத் நாஹிப் சாஹிப். இவர்கள் இருவரும் என்னுடைய நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்துரையாடல் செய்ய இருக்கிறார்கள். நேயர்களே, இஸ்லாமிய போதனைகளில் மையமாக திகழ்வது அல்லாஹ்வின் இருப்பாகும். திருக்குர்ஆன் பல்வேறு இடங்களில் அவனுடைய பண்புகளை எடுத்துரைத்து மனிதனை சிந்திக்க தூண்டுகிறது. இறை பண்புகளை பற்றி ஆய்வு செய்வது, நமது இறைவன் எத்தகையவன் என்பதையும் அவனது அடியார்கள் என்ற முறையில் நாம் எந்த அளவு உயர்ந்த ஒழுக்க நிலையை அடைய வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுத்தருகிறது. இதே நோக்கத்தின் அடிப்படையில் இன்று நாம் இந்த முக்கியமான தலைப்பை பற்றி கலந்துரையாடல் செய்ய இருக்கின்றோம். இந்த அடிப்படையில் முதல் கேள்வியை அல்லாஹ்வின் அல் ஹய்யூ அல் கய்யூம் என்னும் பண்புகளின் பொருள் என்ன, அதை விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்கமுல்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் தனிப்பட்ட பெயர் அல்லாஹ்வாகும். திருக்குர்ஆன் அல்லாஹ்வுடைய தனிப்பெயராக அல்லாஹ் என்று கூறியுள்ளது. ஈஸ்வர் என்று அழைக்கிறார்கள், பரமபிதா என்று அழைக்கிறார்கள், காட் என்று அழைக்கிறார்கள். பல்வேறு மதங்களில் இறைவனுக்கு பல்வேறு பெயர்கள் கூறப்பட்டுள்ளன. இந்த உலகை படைத்த மகத்துவமிக்க இறைவனை பற்றி இத்தனை பெயர்கள் உள்ளன. திருக்குர்ஆன் அல்லாஹ் என்று பெயர் வைத்துள்ளது. அல்லாஹ்வுக்கு பல பண்புகளை திருக்குர்ஆன் எடுத்து கூறியிருக்கிறது. ஹதீஸில் அல்லாஹ்வுக்கு 99 பண்பு பெயர்கள் உள்ளன என்றும் அதை நீங்கள் தமதாக்கினால் இரட்சிப்பு கிடைக்கும் என்று வந்துள்ளது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பண்புகளை நீங்கள் தமதாக்கி வாழ்வில் அதை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு எண்ணற்ற பண்புகள் உள்ளன. சில பண்புகளுக்கு மனிதனுடன் தொடர்புள்ளவையாக இருக்கின்றன. வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அழகிய பண்பு பெயர்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியன. ஃபது ஊஹுபிகா என்று அல்லாஹ் கூறுகின்றான். உங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் எந்த நோக்கத்திற்காக நீங்கள் துவா செய்ய விரும்புகிறீர்களோ அந்த பண்பு பெயரை எடுத்து கூறி நீங்கள் துவா கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஃபது ஊஹுபிகா அல்லாஹுடைய பண்புகளில் இணையாக்கக்கூடிய மக்களை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவர்கள் அல்லாஹுடைய பண்புகளை சிலைகளாக ஆக்கி கொண்டார்கள். ஒரு சிலை படைக்கக்கூடியது, ஒன்று ரிஸ்க் வழங்கக்கூடியது என்று பல பண்புகளை சிலைகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று திருக்குறளில் கூறும்போது அல்லாஹுடைய பண்புகளில் இணையாக்கக்கூடிய ஷிர்கை ஆக்கிக் கொள்ளக்கூடிய மக்களை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இவ்வாறு செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு அதற்கான கூலி கிடைக்கும். மரணத்திற்கு பிறகு கண்டிப்பாக அவருக்கு அதற்கு தண்டனை கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நீங்கள் கேட்டது அல்லாஹ்வுடைய அல் ஹய்யு அல் கய்யூம் என்ற பண்புகளை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டீர்கள். ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல் ஹய்யு அல் கய்யூம் என்ற பண்புகளை பற்றி கூறியுள்ளதை நான் கூறுகின்றேன். அன்னார் கூறுகிறார்கள், அல் ஹய்யு என்பதன் பொருள் அவனே உயிருடன் இருந்து மற்றவர்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடியவன், வாழ்வு கொடுக்கக்கூடியவன். அல் கய்யூமுடைய மொழியாக்கம் என்னவென்றால் அவன் சுயமாக நிலை பெற்று தன்னால் படைக்கப்பட்டுள்ள உயிர்களையும் பொருள்களையும் நிலைக்கச் செய்பவன். அல்லாஹ்வுக்கு எந்த உதவியும் தேவையில்லை. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாஹ்வுடைய துணை, ஆதரவு எப்பொழுதும் தேவைப்படுகின்றது. ஒரு கணம் கூட அல்லாஹ் இன்றி நிலைத்திருக்க முடியாது. இந்த இரண்டு பண்புகளும் திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக நேரத்தை கருத்தில் கொண்டு ஓரிடத்தை மட்டும் நான் கூறுகின்றேன். அல் பக்ரா 256 வருகிறது, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ அல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் யார் என்றால் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் கிடையாது. வணக்கத்திற்குரியவன் அவன் மட்டுமே. ஏனென்றால் அவன் அல் ஹய்யுவாக இருக்கின்றான். அவன் தானே உயிருடன் இருக்கின்றான், மற்றவர்களுக்கு உயிர் வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஏன் அவன் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்றால் அல் கய்யூமன் ஆவான். அவன் தானே நிலைத்திருக்கின்றான், மற்ற அனைத்து படைப்புகளையும் அவன் ஆதரவு கொடுக்கின்றான், நிலைத்திருக்க செய்கின்றான். உங்களிடத்தில் நான் சமர்ப்பித்த இந்த வசனம் ஆயத்துல் குர்சி ஆகும். இது அல்லாஹ்வுடைய இன்னும் பல பண்புகளை பற்றியும் கூறப்பட்டுள்ளது. அல்லாஹ் ஏன் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்பதற்கான காரணம் கூறப்பட்டுள்ளது. முதல் அல் ஹய்யு அல் கய்யூம் என்று கூறியிருக்கின்றான். லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம். அவன் தூக்கமோ சிற்றுறக்கமோ அவனுக்கு வருவதில்லை.
மனிதன் களைப்படையும் போது தூங்குகிறான், அல்லாஹ்வுக்கு களைப்பு வருவதில்லை. அல்லாஹ் 7 நாட்களில் படைத்த பிறகு களைப்படைந்து விட்டான் என்று பைபிளில் வந்திருக்கின்றது வேறு விஷயம். பைபிளில் அல்லாஹ்வை இறைவனை சுட்டி காட்டும் போது களைப்பும் சேர்ந்து கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் திருக்குரானை கூறும்போது அல்லாஹ்வுக்கு தூக்கமோ சிற்றிறக்கமோ வருவதில்லை என்று லஹு மாஃபி சமாவாத்தி வல்லாருது, வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை எல்லாம் அனைத்திற்கும் அவனே எஜமானனாவான். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவனுடைய அனுமதியின்றி யாரும் சிபாரிசு செய்ய முடியாது. யாருக்கு அவன் அனுமதி கொடுக்கிறான் என்றால் அவனுக்கு அவனுடைய பண்புகளை யார் பெறுகிறாரோ அவருக்கு அனுமதி கொடுக்கின்றான். யார் ஷஃபியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அனுமதி கொடுக்கின்றான். அதாவது இந்த உலகத்தில் ஹஸ்ரத் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஷஃபியாக இருந்தார்கள். வருங்காலத்தில் நிகழக்கூடியதை இறைவன் அறிகின்றார். மனிதனுக்கு அது தெரியாது. கடந்த காலத்தை பற்றி நாம் தெரிந்திருந்தாலும் முழுமையாக கூட நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுக்கு முழுமையாக தெரியும். இந்த வானங்கள் பூமி ஆகியவை இயக்குவது அல்லாஹ்வை கலைப்படைய செய்வதில்லை. வஹுல் அலியுல் அதீம், வணக்கத்திற்குரியவன் அவன் மட்டுமே ஆவான். ஏனென்றால் அவன் அனைத்தையும் படைத்திருக்கின்றான், அவன் உயிருடன் இருக்கின்றான், மற்றவருக்கு ஆதரவு கொடுக்கின்றான், அவனுக்கு எந்த ஆதரவும் தேவையில்லை. இஸ்லாம் தான் இந்த நுட்பமான கருத்தை உலகுக்கு முன்னால் எடுத்து வைத்தது. இஸ்லாத்தை தவிர மற்ற மார்க்கங்கள் சில என்ன கூறுகிறது என்றால் அல்லாஹ் ஆன்மாவை படைக்கக்கூடியவன் இல்லை என்று கூறுகிறார்கள். ஆரிய சமாஜ் மக்கள் கூறுகிறார்கள் அவனது வேலை உடலையும் ஆன்மாவையும் எடுத்து அவன் இணைப்பது மட்டுமே அல்லாஹ்வுடைய இறைவனுடைய பண்பு என்று கூறுகிறது. ஆனால் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறும்போது இறைவன் படைக்கவே இல்லை என்றால் அவற்றை இணைத்து எவ்வாறு கடவுளாக ஆக முடியும்? அவன் வணக்கத்திற்கு எப்படி தகுதி உள்ளவனாக ஆக முடியும்? அவனை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? திருக்குரான் ஆயத்துல் குர்சியில் அல் ஹய்யூ அல் கய்யூம் என்ற பண்புகளை எடுத்துரைக்கிறது. அடுத்து பல்வேறு பண்புகளை பற்றி எடுத்து கூறுகிறது. அதன் விளைவாக பாருங்கள், இந்த காரணங்களினால் நம்மை படைத்தவன் நமது எஜமானன், வணக்கத்திற்கு தகுதியானவன் அவன் மட்டுமே. இதே நிலைதான் கிறிஸ்தவர்களுக்கும் உள்ளது. அதாவது ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்த 3 நாட்கள் மரணித்திருந்த ஒருவரை கடவுள் என்று நினைக்கிறார்கள். எந்த கடவுள் இறந்து போனாரோ 3 நாட்கள் அவர் எப்படி அல் ஹய்யூம் கய்யூமாக இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய பேரொருள் என்னவென்றால் முஸ்லிம்களில் கூட அஹ்மதியா ஜமாத்திற்கு அவர்களுக்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் பேருதவி செய்திருக்கின்றான். இதை குறித்து ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு மேற்கோளை எடுத்து வைக்கிறேன். அன்னார் கூறுகிறார்கள், இறைவனுக்கு 2 பெயர்கள் உள்ளன. ஒன்று ஹய்யூ, இன்னொன்று கய்யூம் ஆகும். ஹய்யுடைய பொருள் என்னவென்றால் அவன் சுயமே உயிருடன் இருந்து மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்க போன ஆவான். கய்யூமுடைய பொருள் என்னவென்றால் அவன் சுயமே நிலை பெற்று தான் படைத்தவற்றை அவன் நிலைத்திருக்க செய்பவன். இறைவனுடைய பண்பு கய்யூம் என்பதிலிருந்து பயன்பெறக்கூடியவை. அவனுடைய அல் ஹய்யூ என்ற பண்பிலிருந்து எவை பயன்பெறுகிறதோ அவை கய்யூம் என்பதிலிருந்து பயன்பெறும். ஏனென்றால் இறைவன்
எந்த மனிதன் இறைவனை அல் ஹய்யு என்று ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்கள் கையூம் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அதாவது படைத்தவனை ஆதரவு கொடுக்கக்கூடியவன், நிலைத்திருக்க செய்யவன் என்றும் நம்ப வேண்டும். எவர்கள் இறைவனை அல் ஹய்யு என்று நம்புவதில்லையோ ஒப்புக்கொள்வதில்லையோ அவர்கள் இறைவன் அவர்களுக்கு நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் நம்ப முடியாது. இறைவனுடைய ஆதரவு இல்லை என்றால் அவை அழிந்து போய்விடும். எந்த விஷயம் எந்த எந்த பொருள்கள் படைக்கப்பட்டுள்ளனவோ அவை இறைவனை சார்ந்தே இருக்கின்றன. இறைவன் அல் ஹய்யு ஐய கையூம் என்ற பண்புகள் மற்ற அனைத்து பொருள்களின் மீதும் அது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இறைவன் ஆன்மாக்களையும் உடலையும் படைக்கவில்லை என்று நம்புகிறார்கள் மக்கள். இறைவன் அந்த பொருட்களை படைக்கவும் இல்லை, ஹய்யூமாகவும் இருக்கவில்லை, ஹய்யூவாகவும் இருக்கவில்லை, கையூமாகவும் இருக்கவில்லை நம்புகிறார்கள். இது ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சஷ்மை மசீஹி என்ற நூலிலிருந்து மேற்கொள்ள எடுத்து வைத்தேன். அடுத்து கூறுகிறார்கள், அவனே இறைவனாவான், அவனை தவிர எனக்கு வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் கிடையாது. ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு பொருளும் அவனையே சார்ந்துள்ளன. இந்த அல் ஹய்யு அல் கையூமுடைய வசனத்தின் பொருள் என்னவென்றால், உயிருள்ளவன் அவனே ஆவான், நிலைத்திருப்பவன் அவனே ஆவான். இதிலிருந்து தெரிவது என்னவென்றால், அவனையன்றி உயிருடன் இருப்பவர்கள் அனைவருமே இறைவன் உயிருடன் இருப்பதனால் இருக்கிறார்கள். சஷ்மே மாரிஃபத் 112 இது பக்கமாகும். ஜஸாக்குமுல்லா. அடுத்த கேள்வி நயாஸ் அகமது நாயிக் சாஹிபிடம் கேட்கின்றேன். அல்லாஹ்வின் ஹாலிக் என்னும் பண்பிற்கும் படைப்புகளுக்கும் இடையிலான தொடர்பு எத்தகையது? இதை பற்றி கூறுங்கள். ஜஸாக்குமுல்லா. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் மிகச்சிறந்த படைப்பாளன் ஆவான். அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தை மிகவும் சிஸ்டமேட்டிக்காக நுட்பமாக படைத்திருக்கின்றான். இதில் எந்த குறைபாடும் கிடையாது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான். இதை பற்றி திருக்குர்ஆனில் கூறும்போது, நீங்கள் ரஹ்மான் ஆகிய இறைவனுடைய படைப்பில் எந்த குறைபாட்டையும் காண முடியாது என்று கூறுகின்றார். நீங்கள் உங்களது பார்வையை செலுத்தி பாருங்கள், ஏதாவது குறைபாடு தென்படுகிறதா? பிறகு அல்லாஹ் கூறும்போது, நீங்கள் மறுபடியும் உங்களது பார்வையை செலுத்தி பாருங்கள், உங்களது பார்வை உங்களது பக்கம் களைப்படைந்து திரும்பி வந்துவிடும், தோல்வியடைந்து திரும்பி வரும். அல்லாஹ் இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை மிக சிஸ்டமாக படைத்திருக்கின்றான். அதே போன்று மனித குலத்தை அல்லாஹ் மிக அழகிய முறையில் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறும்போது, லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீலா, நாம் மனிதனை மிக அழகிய முறையில் படைத்திருக்கின்றோம். பலவீனமான நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மனிதனை அல்லாஹ் அஹ்ஸனி தக்வீமாக படைத்திருக்கின்றான். மனிதன் அல்லாஹ்வுடைய பண்புகளை மேற்கொள்ள வேண்டும். இதன் பக்கம் ஹதீஸில் கூறும்போது, ஹலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி, அல்லாஹ் ஆதமை தமது தோற்றத்தில் படைத்தான் என்று வருகிறது.
அதாவது இறை பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியவராக ஆக வேண்டும் என்று. அதே போன்று சிபகத் அல்லாஹி ஒமன் ஹசனு என்ற வசனத்திலும் இது பற்றி கூறப்பட்டுள்ளது. அல்லாஹ்வுடைய பண்பில் நீங்கள் மூழ்கிவிட வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஒரு அல்லாஹ் மனிதனை படைத்துவிட்டு முழுமையாக விட்டுவிடவில்லை. தனது நேசத்தை மனிதனிடத்தில் வைத்து விட்டான். இது பற்றி அல்லாஹ் திருக்குறளில் கூறும்போது, வயது அகச ரப்புக மிம்பனி ஆதம மின் ஜுஹூரிஹிம் ஜுர்ரியத்தஹும் வ அஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம் அலஸ்து பிரபிக் காலு பலா ஷஹித்னா அன் தகூலு யௌமல் கியாமா இன்னா குன்னா அன் ஹாத காஃபிலீன். மொழியாக்கம் என்னவென்றால், உமது இறைவன் பனி ஆதமை படைத்தபோது நான் உமது இறைவன் இல்லையா என்று கேட்டான். அவர்கள், நாங்கள் சாட்சி கூறுகிறோம். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த கருத்தை தமது கவிதையில் கூறும்போது, நீ 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 மனிதனுடைய ஆன்மாவில் உமது நேசத்தை நீ தூவிவிட்டாய் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் மனித படைப்பில் அந்த நேசத்தை வைத்திருக்கின்றான். இறைவன் பக்கம் சாயக்கூடிய அந்த துடிப்பை வைத்திருக்கின்றான். ஒரு இடத்தில் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், காற்றில் வசிக்கக்கூடிய ஒருவர் கூட, ஒருவருடைய இயல்பில் கூட அல்லாவை நேசிக்கக்கூடிய விஷயம் வைக்கப்பட்டிருக்கின்றது. அலஸ்து பிரபிக்கும் காலு பலா. ஆன்மாக்களிடம் நான் கேள்வி கேட்டபோது, நான் உம்மை படைத்த இறைவன் இல்லையா என்று கேட்டபோது, ஏன் இல்லை என்று கூறின. இந்த கேள்வி பதில் படைப்புகள் இயல்பாகவே தம்மை படைப்பாளனை நோக்கி சாய்ந்திருக்கின்றன என்பதை குறிக்கின்றது. சுர்ம சஷ்மா ஆரியா என்ற நூல் இதை ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறியிருக்கிறார்கள். மனித இயல்பிலேயே தன் பக்கம் இறைவனை நோக்கி செல்லக்கூடிய ஈர்ப்பை வைத்திருக்கின்றான். மனித இயல்பில் உள்ள இறை நேசம், இறைவன் பக்கம் செல்லக்கூடிய ஈர்ப்பு சில சமயம் வழிதவறி சென்று விடுகின்றது. மனித இயல்பில் இறைவன் பக்கம் செல்லக்கூடிய ஆப்ஷன் எப்பொழுதுமே இருக்கின்றது. பாருங்கள், தண்ணீர் இருக்கின்றது. நீரை எந்தளவு நீங்கள் சூடுபடுத்தினாலும் நெருப்பில் நீங்கள் அதை தூவினால் நெருப்பு அணைந்துவிடும். அதே போன்று மனித இயல்பில் எந்த அளவு மோசமடைந்தாலும், சீர்கெட்டு போனாலும், தௌபா செய்தால், கண்ணீர் வடித்தால், அவனுக்காக நரகத்தின் நெருப்பு ஆயத்தம் செய்யப்படுகின்ற நரக நெருப்பு அது தணிக்கப்பட்டு விடுகின்றது, அணைந்து விடுகின்றது. இதை ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துவாவுடன் தத்துவத்துடன் இணைத்தவர் கூறுகிறார்கள். ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் தனது பல்வேறு சொற்பொழிவுகளிலும் குத்துபாக்களிலும் இதை பற்றி கூறியிருக்கிறார்கள். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், ஒரு குழந்தை பசியால் பாலுக்காக அழும்போது தாய் மடியிலிருந்து பால் சுரக்கின்றது. குழந்தைக்கு துவாவுடைய பெயர் கூட தெரிவதில்லை. ஆனால் அந்த குழந்தையினுடைய அந்த அழுகுரல் பாலை ஈர்த்து வருகின்றது. சில சமயம் தாய்க்கு அந்த பால் ஈர்ப்பது இல்லாத நிலை இருக்கும். ஆனால் குழந்தையுடைய அழுகுரல் பாலை சுரக்க செய்கின்றது. நமது அழுது மன்றாடுதல் இறைவனிடம் ஒன்றுமே ஈர்க்க செய்யாதா? எவர்கள் கண்ணிருந்து குடர்களாக இருக்கிறார்களோ அவர்களை பார்க்க இயலவில்லை. குழந்தைக்கு தாயுடன் இருக்கக்கூடிய தொடர்பை கொண்டு துவாவுடைய தத்துவத்தை நாம் பார்த்தால் நம்மளுக்கு புரிந்து கொள்ள முடியும். படைப்பாளனுக்கும் படைப்புகளுக்கும் உள்ள தொடர்பு, தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள தொடர்பை கொண்டு நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஹதீஸில் என்ன வருகிறது என்றால், அல்லாஹ் தாயை விட
அதிகமாக குழந்தையை நேசிக்கிறான் என்று வருகிறது. ஒருவர் தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினால், ஒருவர் பாலைவனத்தில் செல்லக்கூடிய ஒருவர் தண்ணீர் இருக்கின்ற தமது ஒட்டகத்தை தொலைத்து விட்டு பிறகு அதை காணும்போது எந்த அளவு மகிழ்ச்சி அடைவாரோ அதை விட இறைவன் மகிழ்ச்சி அடைவான் என்று ஹதீஸில் வருகிறது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உண்மைகளையும் நுட்பங்களையும் நமக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய பேரருளாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், படைப்பாளனுக்கும் படைப்புகளுக்கும் உள்ள தொடர்பு என்னவென்றால், அல்லாஹுடைய தொடர்பு தம் படைப்புகளுடன் எப்பொழுதும் நட்புடன் இருக்கின்றது. சில நட்பு என்பது, நண்பன் என்பது சில சமயம் தமது நண்பனுடைய பேச்சை கேட்கின்றான், சில சமயம் கேட்க வைக்கின்றான். அதே போன்று அல்லாஹும் அப்படித்தான். ஊனி அஸ்தஜ்பிலக்கும் திருக்குறள் வருகிறது, நீ என்னை அழைத்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நபுலுவன்னாக்கும் பிஷையும் மினல் ஹோஃபி வல் ஜோயி வனக்சி மினல் அம்வாலி வல் அன்ஃபசி வசமராத் ஒபஷிரி சாபிரீன். அல்லாஹ் தனது சில சமயம் ஒப்புக்கொள்கின்றான் நண்பனுடைய பேச்சை, சில சமயம் அவன் சோதனைகள் மூலமாக அவன் சோதிக்கின்றான். அச்சத்தை கொண்டு பல வகையான சோதனைகளை கொண்டு அவன் சோதிக்கின்றான். எவர்கள் அதில் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் கிடைக்கின்றான். அல்லாஹ்வுடைய ஞானம் கிடைப்பது, அல்லாஹ் கிடைப்பது மனித வாழ்வின் உண்மையான நோக்கமாகும். ஹதீஸில் வருவது போன்று, குந்த கன்சன் மக்சியன் ஃபஹலக்து ஆதம் ஃபஹலக்து ஹல்க என்ற சொல்லும் வருகிறது. நான் மறைந்த கருவூலமாக இருந்தேன், நான் அறியப்பட வேண்டும் என்று விரும்பினேன், ஆகவே நான் அதுமை படைத்தேன். அல்லாஹ் மனிதனை ஏன் படைத்தான் என்றால், அல்லாஹ்வை பற்றிய ஞானத்தை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதில் தான் மனிதனுக்கு உண்மையான இன்பம், நிம்மதி கிடைக்கின்றது. குல்லு ஷையின் எர்ஜி அஸ்லி, எல்லா விஷயமும் அல்லாஹ்வின் பக்கமே திரும்புகின்றன. அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதில் தான் உண்மையான நிம்மதி இருக்கின்றது. எவர் தௌபா செய்தவாறு இறைவன் பக்கம் திரும்புகிறாரோ, யாயே தொகன் நஃப்சுல் முத்துமையின்னா எர்ஜிய இலா ரப்பேக ராதியத மர்தியா ஃபதுகுலி இபாதி வதுகுலி ஜன்னதி என் நற்செய்தி வழங்கப்படுகின்றது. நிம்மதி அடைந்த ஆன்மாவே இறைவன் பக்கம் திரும்பி விடுவாயாக, என் அடியார்கள் இணைந்து விடுவீராய, எனது சொர்க்கத்தில் நுழைந்து விடு என்று அல்லாஹ் கூறுகின்றான். நான் எனது விஷயத்தை மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன். படைப்பாளனுக்கும் படைப்புகளுக்கும் உள்ள தொடர்பு, அல்லாஹ் அந்த தொடர்பை ஒருபோதும் முறித்து கொள்ளவில்லை. மனிதனது புளூ பிரிண்டில், மனிதனுடைய இயல்பில் இறைவன் பக்கம் திரும்பக்கூடிய அந்த இயல்பை வைத்திருக்கின்றான். ஆன்மாக்களாக இருந்தாலும் சரி, உடலாக இருந்தாலும் சரி, என்ன பொருளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதை படைத்திருக்கிறான் என்பதும் அல்லாஹ்வை புகழ்ந்தவாறு தமது படைப்பினுடைய நோக்கத்தை பக்கம் செல்கின்றன. அல்லாஹ் நாம் முல்சாபர்கள் கூறியது போன்று நாம் நமது படைப்பின் நோக்கத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். நமது படைப்பின் நோக்கமா கலத்து ஜில்ன வழி இன்சா இல்லா அபோதோன், மனிதனையும் ஜின்னையும் நான் என்னை படைப்பதற்காக நான் செய்திருக்கிறேன் அல்லாஹ் கூறுகின்றான். அடுத்த கேள்வியை முனீர் அஹமது காதிம் சாஹிபிடம் கேட்கின்றேன். அல்லாஹ்வின் அர் ரஸாக் என பண்பு பற்றி எடுத்து கூறுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுடைய அர் ரஸாக் எனும் பண்பு, இது மிகைப்படுத்தி கூறப்படுகின்ற ஒரு பண்பு பெயராகும். அதாவது மிகைப்படுத்துதல் என்றால் தமது தன்மையை பொறுத்து, நிலையை பொறுத்து முழுமையாக வெளிப்படுவது என்பது. அல்லாஹ்வுடைய பண்பான திருக்குரானில் வரும்போது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன்,
மா உரியது மிர் ரிஸ்கின் ஒமா உரியது இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக்கு ஜுல் குவத்தல். நான் ஜின்னையும் மனிதனையும் என்னை வணங்குவதற்காக மட்டுமே படைத்திருக்கின்றேன். நான் அவனிடமிருந்து ரிஸ்கை விரும்பவில்லை. எனக்கு உணவளிக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. அல்லாஹ் தான் அதிகமாக ரிஸ்கை வழங்கக்கூடியவனாவான். அவன் ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான், மத்தியனாக இருக்கின்றான், உறுதியானவனாக இருக்கின்றான். ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீ அவர்கள் தஃப்சீரே கபீரில் முஃப்ரதாத் இமாம் ராகைபுடைய ஒரு சான்றை மேற்கோள் எடுத்து வைக்கும்போது ரிஸ்க் பற்றி கூறும்போது அல் அத்தாவுல் ஜாரி எப்பொழுதும் தொடரக்கூடிய கொடை என்று கூறியிருக்கின்றார். எப்பொழுதுமே தொடர்ந்து வழங்கி கொண்டிருப்பவன், அப்படிப்பட்டது ராசிக் என்று அழைக்கப்படுகின்றான். ரிஸ்கை பற்றி ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தின் பொருளில் மிக விளக்கமாக தஃப்சீரே கபீர் எடுத்து கூறியிருக்கிறார்கள். ரிஸ்க் என்பது உணவை மட்டும் குறிப்பது கிடையாது. உணவு, தண்ணீரோ, உடை, அதில் அறிவும் அதில் அடங்கும், திறமையும் அடங்கும். அதுவும் இறைவன் சார்பாக வழங்கப்பட்டது தான். மனிதனுக்கு கிடைக்கப்பட்டுள்ள ஆற்றல்களும் அதுவும் அல்லாஹ்வுடைய வழங்குதல் கொடையில் அடங்கும். மிக பரந்த பொருளை கொண்டுள்ளது ரிஸ்க் என்பது. இறைவன் ரிஸ்க் கொடுப்பது என்பது இந்த பிரபஞ்சங்கள் படைக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான வருடங்களாக அல்லாஹ் கொடுத்து வருகின்றான். அது எந்த ஒரு குறைவும் கிடையாது, அது முடியவும் இல்லை. சூரா சாதி அல்லாஹ் கூறும்போது இன்ன ஹாதால ரிஸ்குனா மாலகு மின் நிஃபாக், இது நமது ரிஸ்க் ஆகும், இதில் முடிவே கிடையாது, இது ஒருபோதும் முடிவடையாது. மனிதனுக்கு முன்னுள்ள படைப்புகளையும் பாருங்கள், மனிதனுக்கு பிறகு படைக்கப்பட்டுள்ள இந்த செடி கொடிகளையும் பாருங்கள். இவை வளர்ந்து கொண்டே செல்கின்றன. மனிதனுக்கு அல்லாஹ் எந்தளவு அறிவை கொடுத்திருக்கின்றான். பல வகையான அவன் தானியங்களை, அவன் மரங்களை, அவன் செடி கொடிகளை வளர்க்கின்றான். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் அதில் பயன் உள்ளன. மனிதன் கோதுமை உற்பத்தி செய்கிறான் என்றால் அதில் விலங்குகளுக்கும் அது பங்கு இருக்கின்றது, விலங்குகளும் அதை உண்ணுகின்றன. எந்த அளவு வகைகள் அதில் உள்ளது என்றால், உதாரணமாக மாம்பழத்தில் பல வகைகள் உள்ளன. 500 வகையான மாம்பழங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. அல்லாஹ் இத்தனை வகையான ரிஸ்கை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். பிறகு குளிர்காலம், வெப்ப காலம், இங்கு நமக்கு மாடுகளுடைய பால் கிடைக்கின்றது. நீங்கள் மலை பிரதேசங்களுக்கு சென்றால் அங்கு ஆடுகளிலிருந்து பால் கறக்கப்படுகின்றன. பல்வேறு பகுதிகளில், பல்வேறு இடங்களில், பல்வேறு தட்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அல்லாஹ் கால்நடைகளுடைய பாலுக்கான ஏற்பாடையும் செய்திருக்கின்றான். உமாபின் தாபத்தின் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா யாலமு முஸ்தகர்ரஹா முஸ்தாதஹா என்று அல்லாஹ் கூறுகின்றான். பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிருக்கும், எல்லா உயிருக்கும் அல்லாஹ் ரிஸ்கை ஏற்படுத்தியிருக்கின்றான்.
சில பறவைகள் ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செய்து வேறு இடங்களுக்கு செல்லும்போது அங்கும் அவர்களுக்கு ரிஸ்க் கொடுக்கப்படுகின்றன. பூமிக்கு அடியில் கற்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் நல்ல ரிஸ்கை கொடுத்திருக்கின்றான். மனிதன் சிறந்த படைப்பினமாக படைக்கப்பட்டுள்ள நான் படைத்த மனிதனை அவனுக்குள்ள கடமை என்னவென்றால், நான் எவ்வாறு ராசிக்காக இருக்கின்றேனோ எனது பண்பை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். என்னுடைய ரஸாக் என்ற பண்பை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். திருக்குறான் அல்லாஹ் கூறும்போது, யுகைமுன ஸலாத்த, நம்பிக்கையாளர்கள் என்றால் தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள், நாம் அவனுக்கு வழங்கியிருந்து செலவு செய்யக்கூடியவர்கள், நாம் அவனுக்கு ஒமிமா ரஸக்கனாகும், நாம் எந்த ரிஸ்கை அவர்களுக்கு வழங்கினோமோ ரிஸ்கில் இந்த நான் சொன்ன எல்லா விஷயங்களும் அடங்கும், அதிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், நான் எவ்வாறு ரஸாக்காக இருக்கின்றேனோ அவ்வாறு மனிதர்கள் நீங்களும் ரஸாக்காக ஆக்க முயலுங்கள். இதில் மனிதர்களுக்குள்ள படிப்பினை என்னவென்றால், நீங்கள் செலவு செய்யும் போது முஸ்லீமா, இந்துவா, கிறிஸ்தவரா, எந்த மார்க்கத்தை தொடர்புண்டவர் என்று பார்க்கக்கூடாது. நான் ஈரானுடைய விளைநிலத்திலும் நான் என்னுடைய பண்பு மேற்கொள்ள விரும்பினால், நாம் எதை உமக்கு வழங்கினோமோ எந்தவித வேறுபாடும் இன்றி உமிமா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், தான் உணவளிப்ப ரிஸ்க் வழங்கக்கூடியவன் என்னுடைய முதல் பாடத்தை எல்லாம் இங்கே வழங்கியிருக்கின்றான். நாம் வழங்கியிருந்து செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான் என்றால், அல்லாஹ் என்ன வழங்கியிருக்கிறான்? அதாவது ஹராமான விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறவில்லை. நாம் கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் கூறும்போது, உமது முயற்சியால் மனிதனை உமது முயற்சியால் ஹலாலானது சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நீங்கள் ராசிக்காக ஆக வேண்டுமென்றால், அல்லாஹ்வுடைய பண்பை நீங்கள் பெற வேண்டுமென்றால், எவ்வித இன நிற பாகுபாடுமின்றி நீங்கள் செலவு செய்ய வேண்டுமென்றால், நீங்கள் செலவழிக்கக்கூடியது உங்களது செல்வம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அதில் கலப்படம் இருக்கக்கூடாது. ஹராமுடைய அதில் ஹராமோ அல்லது லஞ்சமோ தவறான வகையில் சம்பாதித்ததோ இருக்கக்கூடாது. அதை அல்லாஹ்வுடைய வழியில் கொடுப்பதால் எந்த பயனும் கிடையாது. அல்லாஹ் கூறுகின்றான், உங்களது இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய ரஸாக் பற்றிய முதல் வசனத்தை கூறும்போது, முதல் வசனத்தில் ஒமா கலக்துல் ஜின்ன வல் இன்சா இல்லா லியஅபுதூன், ஜின்னையும் மனிதனையும் என்னை வணங்குவதற்காக அன்றி படைக்கவில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் ரஸாக் என்றால் ரிஸ்க் வழங்கக்கூடியவன் என்றால், அவனுக்கு நீங்கள் அவனது பண்பை நீங்கள் மேற்கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால், அல்லாஹ் நமது இபாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பிறகு எவ்வித இன நிற பாகுபாடுமின்றி நமது தூய்மையான பொருளிலிருந்து நாம் செலவழிக்க வேண்டும். இவை அல்லாஹ் இவ்வாறு வழிகாட்டியிருக்கின்றான். ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துரைத்த ஒரு நுட்பமான கருத்தையும் நான் பார்த்தேன். வாழ்வை அர்ப்பணித்தவர்களை பற்றி உசூர்கள் எடுத்து கூறும்போது, இந்த வசனத்தில் சூரா அன்கபூத்துடைய 61 வசனத்தில் கூறும்போது, எந்த அளவு உயிர்கள் உலகத்தில் இருந்தாலும் அவை தமது ரிஸ்கை தூக்கி கொண்டு செல்வதில்லை, தூக்கி கொண்டு திரிவதில்லை. அல்லாஹ் தான் அவற்றிற்கான ரிஸ்கை ஏற்படுத்துகின்றான், கொடுக்கின்றான். வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் நமது ஜமாத்தில் அவர்களுக்கு இதில் ஒரு படிப்பினை உள்ளது. ரிஸ்க் தொடர்பாக அவர்கள் யார் பக்கமாவது திரும்ப வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும்.
இதில் எந்த ஒரு நிராசை அடையக்கூடிய அல்ல நமக்கு நாம் அல்லாவுக்காக நம்மை அர்ப்பணித்து கொண்டோம், நமது வாழ்வை அர்ப்பணித்து கொண்டோம். ஆகவே நீங்கள் மற்றவர்களை இறைவனை தவிர மற்றவர்களை நீங்கள் பார்க்க வேண்டிய தேவையில்லை. இது மிக மகத்துவமுள்ள ஒரு நுட்பமான கருத்தாகும். இந்த வசனத்தினுடைய விளக்க உரைகளை உசுரவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் நான் ரிஸ்கை கொடுக்கிறேன் என்று கூறுகின்றான். எங்கே இருந்தாலும் சரி அனைவருக்கும் நான் ரஸாக்காக இருக்கின்றேன். நீங்கள் என்னை பின்பற்றியவாறு என்னுடைய ஒப்புமை ஏற்படுத்தியவாறு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ஹஸ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஃப்சீர் கபீரில் இந்த அனைத்து நுட்பமான கருத்துக்களையும் எடுத்துக் கூறும்போது எண்ணற்ற நுட்பமான கருத்துக்கள் உள்ளன. அனைத்தையும் இங்கு எடுத்துக் கூற முடியாது. ஒரு சில விஷயங்களை தஃப்சீர் கபீரில் எடுத்துக் கூறினேன். இன்னொரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் உங்களது மனைவி மக்களுக்கு தொழுகையின் பக்கம் கவனமூட்டுங்கள். ஒரு முறை கிடையாது. வஸ்தபிர் அலைஹா, அதில் நீங்கள் பொறுத்திருந்து நிலைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கான ரிஸ்கான பொறுப்பு நம்மிடம் உள்ளது என்று அல்லாஹ் கூறுகின்றான். எவர்கள் மார்க்கத்தின் பக்கம் வந்து தமது சந்ததிகளை மார்க்கத்தின் பக்கம் அழைக்கிறார்களோ அவர்களுக்கு ரிஸ்கான பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது இறுதி முடிவு இறையச்சம் கொண்டவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இறைவன் ரஸாக்காக இருப்பது இந்த முழு பிரபஞ்சத்திலும் அது பரவி கிடக்கின்றது. எப்பொழுது ஆரம்பித்தது இருந்து எப்பொழுது முடியும் என்று நமக்கு தெரியாது. நாமும் இறைவனுடைய அழகிய பண்புகளை தமதாக்க முயற்சிக்க வேண்டும். ஜஸாக்குமுல்லா. இந்த நிகழ்ச்சியில் டெலிஃபோன் காலர் இப்பொழுது இணைந்திருக்கிறார். இந்தியாவிலிருந்து வலீத் அகமது சாஹிப் அவர்கள் டெலிஃபோன் லைனில் இருக்கிறார். அவருடைய கேள்வியை நாம் இப்போது கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா. வலீத் சாஹிப். வலைக்கும் இஸ்லாம். நீங்கள் கேள்வி கேட்கலாம். அல்லாஹ்வுடைய ரஸாக் எனும் பண்பு உள்ளது. உலகில் இந்த அளவு ஏழ்மை ஏன் காணப்படுகிறது? தற்காலத்தில் நாம் பார்க்கும்போது பல மக்கள் பசியால் இறக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்க் கொடுக்கவில்லையா? ஜஸாக்குமுல்லா. இந்த கேள்விக்கான பதிலை மிக விளக்கமாக முனீர் அஹமத் சாப் அவர்கள் கொடுத்து விட்டார்கள். ஆனால் இது கேள்வி இன்னொரு விதத்தில் கேட்கப்பட்டது. ஆகவே இந்த அல்லாஹ்வுடைய ரஸாக் எனும் பண்பு இருக்கும்போது ஏழ்மையில் சிலர் இருக்கிறார்கள், அல்லது பசியோடு இருக்கக்கூடிய நிலை கூட வந்துவிடுகின்றது. இந்த வகையில் அல்லாஹ்வுடைய ரஸாக் எனும் பண்பு எவ்வாறு இந்த உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? இது தொடர்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய இரு வகையான சட்டங்கள் உள்ளன. ஒன்று இயற்கையான சட்டம், இன்னொரு ஷரியத்துடைய சட்டம். இயற்கையான சட்டம் என்பது எவ்வாறு செய்வீர்களோ அவ்வாறு உங்களுக்கு கிடைக்கும். ஒருவர் தனது கையை நெருப்பில் இட்டால் அல்லாஹ் எனது கையை எரித்து விட்டான் என்று சொல்ல முடியாது. அவர்தான் அந்த மனிதரை எரித்து கொண்டார். இது இயற்கை சட்டத்தில் ஒருவர் எவ்வாறு செய்கிறாரோ அவ்வாறு அவர் அனுபவிப்பார். இன்னொன்று ஷரியத்துடைய சட்டம். ஒருவர் இந்த உலகில் ஒருவர் மீது அநீதி இழைக்கப்பட்டது என்றால் அது மரணத்திற்கு பிறகு எவ்வாறு அல்லாஹ் அந்த அநீதியாளருக்கு எவ்வாறு தண்டனை கொடுக்க விரும்பானோ, அல்லது அநீதிக்குள்ளானவருக்கு எவ்வாறு அல்லாஹ் கூலி கொடுக்க விரும்புகிறானோ அல்லாஹ் அவ்வாறு கொடுப்பான். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேள்வி கேட்கும்போது, உலகில் பல்வேறு விதமான தண்டனைகள் வருகின்றனவே,
நல்ல மக்களும் இறந்து விடுகிறார்கள், குழந்தைகளும் இறக்கிறார்களே என்று கேட்டபோது, இங்கு எவ்வாறு சட்டம் உள்ளதோ அவ்வாறு நிகழும். உண்மையான கணக்கு வழக்கு மரணத்திற்கு பிறகு நிகழும் என்று கூறினார்கள். உலகில் சில மக்களிடத்தில் பெரும் செல்வம் உள்ளது, சிலர் ஏழைகளாக இருக்கிறார்கள். இது இயற்கை சட்டத்தினுடைய விளைவாகும். எவர்கள் உழைக்கிறார்களோ, எவர்கள் சரியான வழிமுறையை மேற்கொள்கிறார்களோ அதன் விளைவாக அவர்களுக்கு செல்வம் வந்துவிடுகின்றது. எவர்கள் தம்மை பலவீனமாக்கி இருக்கிறார்களோ, சோம்பேறித்தனத்தை காட்டுகிறார்களோ, இயற்கை சட்டத்தின் அடிப்படையில் அவர்களுடன் இயற்கை சட்டம் நடந்து கொள்கிறது. சில சமயம் மனிதனுடைய அநியாயம் செய்யப்பட்டதாக நாம் நினைக்கிறோம். அவன் உழைக்கிறான், ஆனால் அநியாயம் செய்யப்பட்டு விடுகின்றது. இந்த அநியாயத்திற்கான விவகாரம் மரணத்திற்கு பிறகு வைத்திருக்கின்றான். அதாவது இன்னல்லா யாமுருக்கும் பில் ஆதிலி வல் இஹ்சான் என்று அல்லாஹ் கட்டளை இருக்கின்றான். நீங்கள் நீதி நிலைநாட்டுங்கள், நீங்கள் நீதியின்மை செய்யக்கூடாது, அநீதி செய்யக்கூடாது, நீங்கள் கருணையை மேற்கொள்ள வேண்டும். இறை படைப்புகளுடன் உங்களது நெருங்கிய உறவில் நடந்து கொள்வதை போல் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் போதனையாகும். ஆனால் இந்த போதனைப்படி ஒருவர் அமல் செய்யவில்லை என்றால் அவருடைய விவகாரத்தை அல்ல தன்னிடத்து வைத்துக் கொள்கின்றான். மரணத்திற்கு பிறகு அவருக்கு தண்டனையோ நற்கூலியோ கொடுக்கின்றான். இந்த உலகத்தை பொறுத்தவரை ஒரு எந்த அளவு உழைப்பாரோ, அல்லாஹ் இந்த உலகத்திற்காக வைத்திருக்கின்ற இயற்கை சட்டத்தை எவர் தமதாக்கி கொள்வாரோ அதற்கேற்ப அவருக்கு கூலி கிடைக்கும். ஜிதாக்கமுல்லா. நேயர்களே, இன்னொரு டெலிஃபோன் காலர் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். பங்களாதேஷிலிருந்து ஆரிஃபு ஜமான் சாஹிப் அவர்கள் தற்போது இருக்கிறார்கள். அவருடைய கேள்வியை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ். ஆரிஃபு ஜமான் சாஹிப். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது கேள்வி என்னவென்றால், இறை பண்புகளின் மீது ஏன் நம்பிக்கை கொள்ள வேண்டும்? நம்பிக்கை கொள்வதனால் மனித வாழ்வில் என்ன மாற்றம் ஏற்படும், என்ன தாக்கம் ஏற்படும்? தயவு கூர்ந்து இது பற்றி கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜசாக்குமுல்லா. நியாஸ் அஹமது நாயிக் சாஹிப் அவர்களிடம் நேயத்தை கருத்தில் கொண்டு எடுத்து ஒரு நிமிடத்தில் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதல் பயன் என்னவென்றால், அல்லாஹுடைய பண்புகள் மீது ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். சிபகத் அல்லாஹ் அமன் அஹசனு அமன்லாய் சிபகத். அல்லாஹுடைய பண்புகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், அல்லாஹுடைய பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். முதல் விஷயம், முதல் பயன், அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றால் கட்டுப்பட வேண்டும். இரண்டாவது விஷயம், அந்த பண்புகளை மேற்கொள்ளும் போது அதன் விளைவாக மிக நல்ல இம்பேக்ட் கிடைக்கின்றது. உதாரணமாக அல்லாஹ்வுடைய சலாம் என்று பண்பு உள்ளது. நீங்கள் அல்லாஹ் தானும் சாந்தி சமாதானமாக இருக்கின்றான், மற்றவருக்கும் சாந்தி சமாதானத்தை விளைக்கின்றான். ஒரு மனிதன் அந்த பண்பை மேற்கொள்ளும் போது அவன் மற்றவருக்கு தீங்கிழைக்க மாட்டான். அவன் தனிப்பட்ட முறையிலும் சரி, அல்லது எனது நாவினாலோ எனது கையினாலோ எனது செயலினாலோ மற்றவர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடாது என்று விரும்புவான். இன்று இதை நாம் மேற்கொண்டால் இப்போ நடக்கின்ற அந்த போர்கள் நிகழாது. மற்றவருக்கு பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இன்று போர்கள் செய்யப்படுகின்றன. இறைவனுடைய பண்புகளை நாம் மேற்கொண்டால் மனிதன் மற்றவர்களுக்கு நிம்மதியை நாடுவான். இறைவனுடைய எந்த பண்பை மனிதன் மேற்கொள்வானோ நிச்சயமாக முழு உலகிலும் சாந்தி சமாதானம் ஏற்பட்டுவிடும். ஆனால் நிபந்தனை என்னவென்றால் அல்லாஹ்வுடைய பண்புகளை மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் எவ்வாறு கட்டளையிட்டுள்ளானோ அதை அவ்வாறே மேற்கொள்ள வேண்டும். ஜஸாக்குமுல்லா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவாறு
அடுத்த கேள்வியை நையாஸ் அகமது நாயிக் சாஹிப் கேட்கின்றேன். அல்லாஹ் அல்லாஹ் அல் ஹாதி எனும் பண்பின் கீழ் மனிதனுக்கு எவ்வாறு வழிகாட்டுகின்றான்? அதாவது நேர்வழி காட்டுவோன் என்னும் பண்பின் கீழ். பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனாக இருக்கின்றான். ரப்பு என்பது அதாவது தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது. இறைவன் மனிதனுக்கு பௌதிக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அல்லாஹ் படிப்படியாக முன்னேற்றங்களை வழங்கியிருக்கின்றான். காற்றாக இருந்தாலும் சரி, தண்ணீராக இருந்தாலும் சரி, சூரியனாக இருந்தாலும் சரி, சந்திரனாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு படித்தரம் உள்ளது. அதே போன்று ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்திருக்கின்றான். இதில் எவ்வித பாகுபாடையும் அல்லாஹ் காட்டவில்லை. அமெரிக்காவுக்காக மட்டும் அல்லாஹ் தண்ணீரையோ காற்றையோ கொடுக்காமல் முழு உலகத்திற்கும் அல்லாஹ் எவ்வாறு காற்றையும் நீரையும் வழங்கியிருக்கின்றானோ அதே போன்று பல்வேறு சமுதாயங்களுக்கு பல்வேறு இடங்களில் அல்லாஹ் தனது நபிமார்களை அனுப்பி வைத்திருக்கின்றான். இதைத்தான் நமது நம்பிக்கை உள்ளது. அல்லாஹ் எல்லா சமுதாயங்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறான் என்று நம்புகிறோம். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல ஆயத்துக்களை இதற்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள். எந்த ஒரு சமுதாயம், அதாவது எச்சரிப்பாளர் வராது எந்த சமுதாயமே இல்லை என்று திருக்குறான் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். எல்லா சமுதாயத்திற்கும் அல்லாஹ் எச்சரிப்பாளரை வழிகாட்டுபவரை அனுப்பி வைத்திருக்கின்றான். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கான்செப்டை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த வகையில் நாம் தோற்றினர்களுக்கு நாம் கண்ணியம் கொடுக்கும்போது உலகில் அமைதி ஏற்பட்டுவிடும். பரஸ்பரம் மற்றவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஒவ்வொரு காலத்திற்கும் நான் சீர்திருத்தவாதி அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். காலத்தின் தேவைக்கு ஏற்ப அல்லாஹ் அவர் அனுப்புகின்றான். உதாரணமாக திருக்குறான் அல்லாஹ் கூறும்போது அல்லது கலக்க ஃபசவ வல்லது கத்தர ஃபஹத, அல்லாஹ் படைத்தான் பிறகு வல்லது கத்தர ஃபஹத, அல்லாஹ் பிறகு வழிகாட்டினான். எந்த நோய் உள்ளது, எந்த பலவீனம் உள்ளது, எந்த மருந்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்து பிறகு அதற்கேற்ப அவன் வழிகாட்டுகின்றான். மனிதனுடைய நிலை, அவனது படைப்பு உச்சநிலை அடைந்த போது உலகளாவிய அளவில் ஒரு வழிகாட்டி அனுப்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது. இது தொடர்பாக ஹஜ்ரத் மசீமோது ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு கூறுகிறார்கள், வல்லது கத்தர ஃபஹதாவுடைய பொருள் என்னவென்றால் மனிதனது தேவைக்கு ஏற்ப அல்லாஹ் நேர்வழியை அனுப்பினான். இவ்வாறு அவனை சீர்திருத்தினான். தேவைக்கு ஏற்ப சீர்திருத்தம் செய்யப்படவில்லை என்றால் அல்லது குறைவாக சீர்திருத்தம் செய்யப்பட்டால் அல்லது தேவையை விட அதிகமாக அவன் வழிகாட்டப்பட்டிருந்தால் அவன் நிலை குனிந்து போயிருப்பான். எந்தளவு தேவையோ அந்தளவு அவன் வழிகாட்டினான். அல்லாஹ் அல் ஹாதி நேர்வழி காட்டக்கூடியவன் என்று உள்ளதென்றால் திருக்குறான் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் மனிதர்களுக்கு வழிகாட்டுவது அல்லாஹ் மீது அல்லாஹ்வுடைய பொறுப்பாக உள்ளது. எல்லா காலத்திலும் வழிகாட்டுதலுக்கான ஏற்பாட்டை அல்லாஹ் செய்துள்ளான். எப்பொழுதுமே இதனுடைய வழிகாட்டுதல் வானத்தில் இருந்தால் வருகிறது. மனிதனுடைய உலகினுடைய எந்த ஒரு திட்டங்களும் வழிகாட்ட முடியாது. அதாவது வானத்திலிருந்து தண்ணீர் இறங்கினால்தான் பூமி பசுமையாகிறது. அதே போன்று இல்ஹாம் இறையறிவிப்பு எனும் தண்ணீர் வானத்திலிருந்து இறங்கினால்தான் இறந்து போன ஆன்மாக்கள் உள்ளங்கள் பசுமையாகின்றன. சூரியனுடைய கதிர்கள் மூலமாக பூமியில் படும்போது தான் அந்த தானியங்கள் பயிர்கள் வளர்கின்றன. நான் கூறுவதன் நோக்கம் என்னவென்றால் அல்லாஹ் எப்பொழுதும் நேர்வழிக்கான ஏற்பாட்டை வானத்திலிருந்து செய்கின்றான். வானத்திலிருந்து தண்ணீர் இறங்கவில்லை என்றால் பூமியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் வற்றி போய் விடுகின்றன. வானத்திலிருந்து வஹி எனும் தண்ணீர் இறங்கவில்லை என்றால்
உள்ளங்கள் இறைவனை அடையாளம் காண முடியாமல் போய்விடும். ஏதாவது உலக அமைப்புகள் மக்களை சீர்திருத்தத்திற்கு முயற்சி செய்கிறார்கள் என்றால் அவர்களால் முழுமையான சீர்திருத்தம் செய்ய முடியாது. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த காலத்தில் வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றான். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் இன்று உலகில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான பிளாட்ஃபாரத்தை அல்லாஹ் அமைத்திருக்கின்றான். கடந்த ஹுத்பாவிலும் ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இது தொடர்பாக கவனமூட்டி இருக்கிறார்கள். இன்றைய காலத்தில் முஸ்லிம்களிடத்தில் பிளவு காணப்படுகின்றது. இந்த பிளவை நீக்குவதற்கு ஒரே வழிதான் உள்ளது. இந்த காலத்தில் அல்லாஹ் தன் சார்பாக யாரை அனுப்பி வைத்திருக்கிறானோ அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நேற்றைய ஹுத்பாவில் கூட ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நூகுடைய கப்பலை அவர்கள் ஆயத்தம் செய்தார்கள். நமது கண்காணிப்பில் வகைக்கு ஏற்ப கப்பலை கட்டுவீராக என்று அன்னாருக்கு அல்லாஹ் இல்ஹாம் கூறியிருந்தான். அந்த கப்பல் ஜமாத் அஹ்மதியா ஆகும். இது ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு இல்ஹாம் இறங்கியது. அதாவது கப்பல்கள் பயணிக்கின்றன, குஸ்திகள் பயணிக்க முடியாது. கப்பல்களால் பயணிக்க முடியும், குஸ்திகளால் பயணிக்க முடியாது என்று ஒரு இல்ஹாம் இறங்கியது. இறுதியில் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் 6 மார்ச் 2026 அன்று முஸ்லிம் சமுதாயத்தை ஒன்று இணைப்பது தொடர்பாக கூறிய மேற்கோளை வாசித்து காட்டி எனது கருத்தை நான் நிறைவு செய்வேன். முஸ்லிம் அரசாங்கங்களும் அரசியல்வாதிகளும் அரசர்களும் தனது தனிப்பட்ட சுயநலத்தை பயன்படுத்துவதற்காக இஸ்லாமிய சமுதாயம் என்ற வகையில் ஒன்றாக வேண்டும், அதற்காக முழுமையாக முயற்சிக்க வேண்டும். இவ்வாறு நிகழ்ந்தால் நாம் உலகை காப்பாற்ற முடியும், நமது கண்ணியத்தை நேற்ற முடியும். இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகள் இஸ்லாத்தை பிளவுபடுத்துவதை விட்டு நாம் காப்பாற்ற முடியும். இதற்காக அல்லாஹ் இந்த காலத்தில் என்ன ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் என்று பார்க்க வேண்டும். என்ன இறை ஏற்பாட்டில் நாம் அமல் செய்வதால் இந்த விஷயங்களை தப்பித்திருக்க முடியும் என்று பார்க்க வேண்டும். ஒரே சமுதாயமாக மாற முடியும் என்று பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்னவென்றால் இந்த காலத்தில் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்பி வைத்திருக்கின்றான். அவர் ஒரே சமுதாயமாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறார்கள். அஹ்மதி என்ற முறையில் நமது பொறுப்பு என்னவென்றால் முஸ்லிம் உம்மத்தை ஒரே சமுதாயமாக ஆக்க வேண்டும். ஆமீன். ஜஸாக்குமுல்லா. பார்வையாளர்களே, இத்துடன் நம்ம இந்த நிகழ்ச்சியோட ஒரு நிறைவு வரைக்கு வந்துவிட்டோம். இந்த நிறைவில் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு கூற்றை நான் எடுத்து வைக்கின்றேன். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், எமது ஆன்மாவும் எமது உடலின் ஒவ்வொரு அணுவும் ஆற்றல் மிக்க உண்மையான முழுமையான இறைவனையே சிரம்பணிகின்றன. அவனுடைய கரங்களில்தான் ஒவ்வொரு ஆன்மாவும் படைப்பின்களின் ஒவ்வொரு அணுவும் தமது அனைத்து ஆற்றல்களுடனும் வெளிப்படுகின்றன. அவனது இருப்பினால்தான் ஒவ்வொரு இருப்பும் நிலை பெற்றுள்ளது. எந்த ஒரு பொருளும் அவனது ஞானத்திலிருந்தோ அவனது கட்டுப்பாட்டிலிருந்தோ அல்லது அவனது படைப்பிலிருந்தோ வெளியே இல்லை. மேலும் அந்த பரிசுத்தமான நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆயிரக்கணக்கான ஸலவாத்துகளும் சலாம்களும் அருள்களும் பரக்கத்துகளும் இருக்கட்டுமாக. அவர் மூலமாக நாம் அந்த உயிருள்ள இறைவனை கண்டறிந்தோம். அவன் தானே உரையாடி தனது இருப்பை நமக்கு அடையாளமாக்கி கட்டுகின்றான். மேலும் வழக்கத்திற்கு மாறான அடையாளங்களை காட்டி தனது தொன்மையான முழுமையான ஆற்றல்கள் மற்றும் வல்லமைகளின் பிரகாசிக்கும் முகத்தை நமக்கு காண்பிக்கிறான். எனவே நமக்கு இறைவனை காண்பித்த அத்தகையொரு தூதர் நமக்கு கிடைத்தார். மேலும் தனது முழுமையான ஆற்றலால் ஒவ்வொரு பொருளையும் படைத்து அத்தகையொரு இறைவனையும் நாம் கண்டறிந்தோம். அவனது ஆற்றல் எத்தகைய மகத்துவத்தை கொண்டுள்ளது என்றால் அவனின்றி எந்த ஒரு பொருளும் உருபெறவில்லை. அவனது ஆதரவின்றி எந்த ஒரு பொருளும் நிலைத்திருக்க முடியாது. எமது அந்த உண்மையான இறைவன் எண்ணற்ற அருள்களையும் அளவற்ற ஆற்றல்களையும் எல்லையற்ற அழகையும் கணக்கிலிடங்கா கருணையும் கொண்டவன் ஆவான். நசீமே தாவத் ரூஹானி கசாயின் தொகுதி 19 பக்கம் 363. இத்துடன் இன்ற நிகழ்ச்சி நாம் முடிவடைகிறோம். இன்ஷா அல்லாஹ் இதே தலைப்பில் அடுத்த எபிசோடு நாங்கள் தொடர்கின்றோம். அதில் விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. खुदा
بتایا ہم نے، آؤ لوگوں کہ یہی نور خدا پاؤ گے، لو تمہیں تسلی کا بتایا